Good morning. Today we are going to learn about the remaining part of chapter 14, that is class members. Page number 235. What is the difference between C and C++? C have no classes and object, but C++ have classes and objects. C++ means C plus class. So that is C++. அப்படின்னா சியில் நமக்கு classes and objects இருக்காது, C++ல classes and object இருக்கும், அவ்வளோதான். அப்போ அந்த கிளாஸ்னா என்ன? Class is a way to bind the data and its associated functions together. It means class is used to link the data and functions. இப்போ classes comprises of members. Members are classified as data members and member functions. கிளாஸில் எதெல்லாம் இருக்கும்னா மெம்பர்ஸும் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இந்த டேட்டா மெம்பர்ஸை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா வேரியபிள்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுவோம். Data members are data variables that represents the features or properties of a class. Data members are also called as attributes. Data members ஓட other name என்னன்னா attributes. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா char name int mark, அது வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேர் நேம் அண்ட் இன்ட் ரோல் மார்க் 1 மார்க் 2 அண்ட் டோட்டல், இதில் எல்லாமே வேரியபிள்ஸ் தான். கேர் வந்துட்டு டேட்டா டைப், இன்ட்டும் டேட்டா டைப், வேறு எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகேவா? தென் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். Member functions are the functions that perform specific task in a class. Member functions are called as methods. Member functions வந்து ஒரு specific task perform பண்ணுறதுக்காக அந்த கிளாஸில் டிக்ளேர் பண்ணுற ஃபங்க்ஷன். இதை வந்துட்டு நாம் மெத்தடுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக்ங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். void accept of, void display of. இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது. என்னென்னா அக்செப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோன்னா அந்த அக்செப்ட் என்ன வேலை பண்ணுதுன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸை கெட் பண்ணுறது. டிஸ்பிளே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். தென் defining methods of a class. Without defining the methods, functions, class definition will incomplete. The member functions of a class can be defined in 2 ways. Inside the class definition and outside the class definition. Without defining the methods, இப்போ வந்துட்டு அந்த ஒரு கிளாஸில் நம்ம மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணலைன்னா அந்த கிளாஸோட வேல்யூ வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கிளாஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணணும். அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு 2 waysல டிக்ளேர் பண்ணலாம். அது என்னென்னா இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் அண்ட் அவுட் சைட் த கிளாஸ் டெஃபினிஷன். இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் என்னென்னா when a member function is defined inside the class, it behaves like inline function, and these are called inline member functions. when a function ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நாம் கிளாஸுக்கு உள்ளாடி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த இன்லைன் கிளாஸ் டெஃபினிஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுவோன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் இந்த கிளாஸில் கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் வந்துட்டு கிளாஸ் நேம். இதில் ஓப்பன்
பண்ணி பப்ளிக்குங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே void print width ofன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு கிளாஸுக்கு உள்ளாடி இருக்கிறனால இது இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்துட்டு when a member function defined outside the class just like normal function definition, then it will be called as outline member function or non-inline member function. இது இப்போது நம்ம வந்துட்டு கிளாஸுக்கு வெளியே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணோன்னா அது வந்துட்டு அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இது நார்மல் ஃபங்க்ஷனாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் முக்கியமாக ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இது ஒன் வேர்டுக்கும் வரும், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னா இந்த 2 ஹோலன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த மெம்பர் ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிள்ஸை கால் பண்ணுறதுக்கு, இந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸை கால் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் அதை நாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், இதோட சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ரிட்டன் டைப் மீன்ஸ் டேட்டா டைப். அது வந்துட்டு இன்டிஜராக இருக்கலாம், வாய்டாக இருக்கலாம், கேராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது கொடுத்துட்டு அதுக்கடுத்து கிளாஸ் நேம் ஆடுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே கீழே எக்ஸாம்பிளில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே ஆஃப். நெக்ஸ்ட்டு இதில் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன் பாருங்கள். வாய்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பப்ளிக் அந்த பாக்ஸ் கிளாஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா வாய்ட் பாக்ஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட்டு செட் வித் ஆஃப் W கொடுத்துருக்காங்க. டபிள்யூவோட டேட்டா டைப் வந்துட்டு டபுள், அதனால் அதை ப்ராக்கெட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து பேராமீட்டர் லிஸ்ட்டு தான். ஸோ அது வந்துட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறனால நாம் அவுட்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒரு கிளாஸுக்கு உள்ளாடி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதோட இது மெத்தட் தான் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். டு மேக் யூஸ் ஆஃப் அ கிளாஸ் the variable should be declared. ஒரு கிளாஸை நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ that variables are known as objects. அந்த வேரியபிள்ஸை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்னென்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஆப்ஜெக்டோட அதர் நேம் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். இது 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் ஸ்டூடெண்ட் எஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் மீன்ஸ் கிளாஸ் நேம், எஸ் வந்துட்டு ஆப்ஜெக்ட். இந்த above ஸ்டேட்மெண்ட் எஸ் இஸ் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட். கிளாஸ் நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட், எஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட். தென் இந்த ஆப்ஜெக்டை 2 மெத்தட்ஸில் க்ரியேட் பண்ணலாம். ஒன் வந்துட்டு global object, செகண்ட் ஒன் local object. 2 மெத்தட்ஸில் அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். ஒன் global object, next one local object. Global object means if an object is declared outside all the function bodies or by placing their names immediately after closing brace of a class declaration, then it is called as global object. It means நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு வெளியே, அதாவது ஒரு கிளாஸோட பிரேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு உடனே ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா இதில் பார்த்துக்கோங்க. ஆடுன்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் பேராமீட்டர்ஸும் வேரியபிள்ஸ் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் வேரியபிள்ஸும் இருக்குது.
அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு void get dataன்னு ஒரு ஃபங்க்ஷனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் தான் இந்த A1ங்கிற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு add A2ங்கிற ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டுமே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அதோட நேம் குளோபல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு கிளாஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த பிரேஸை தாண்டி நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் குளோபல் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு திஸ் ஆப்ஜெக்ட் can be used by any functions in the program. இப்படி நாம் கிளாஸுக்கு வெளியே யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை அந்த ப்ரோக்ராமில் எந்த பிளேஸில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபங்க்ஷனாலையும் அதை கால் பண்ண முடியும். பிகாஸ் அது வந்துட்டு குளோபல் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் local object. If an object is declared within a function, then it is called local object. Local object means if an object is declared within a function, then it is called local object. ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி டிக்ளேர் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் லோக்கல் ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனாலையும் வெளியே இருக்கிற அவுட் சைடு ஃபங்க்ஷன் எதாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி இருக்குது. இது வந்துட்டு லோக்கல் ஆப்ஜெக்ட். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி add A3ங்கிற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு லோக்கல் ஆப்ஜெக்ட். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாடி இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளாடி டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இது லோக்கல் ஆப்ஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே குளோபல் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இப்போ இந்த குளோபல் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். குளோபல் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்னா ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடியும் இல்லாமல் வெளியே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் அது குளோபல் ஆப்ஜெக்ட். லோக்கல் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி add3ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் லோக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பார்த்தோம். கிளாஸ் மெம்பர்ஸ், தென் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், data members, definition of class, defining methods of class, then creating objects and அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். Thank you.